வணக்கம் நண்பர்களே. மாயா சீனு சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம சாருவை கொலை தான் பண்ணியிருக்காங்க. அவள் சூசைட் அட்டம் பண்ணலை அப்படின்னு கையில் சாரு ஒரு பிரேஸ்லெட்டு தூக்கி வச்சுருக்காங்க. இது ஒரு ஜென்ஸ் பிரேஸ்லெட்டு. இது கண்டிப்பாக ஒரு ஆண் நபர் தான் நம்ம சாருவை கொன்னுருக்காங்க. அது யாரோட தூண்டுதலில் கொன்னாங்க அப்படின்னு நான் நிரூபிப்பேன். கண்டிப்பாக எங்கள் பெரியப்பா எந்த தப்பும் செய்யலைன்னு வெளியே கொண்டு வருவேன். ஆனால் அதுக்கு ஒரு வாரம் டைம் வேணும் அப்படின்னு புவனேஸ்வரிக்கிட்ட இது சந்தேகப்படும்படியாக கொஸ்டின் மார்க்கை தூக்கி வைக்கிறாங்க. புவனேஸ்வரிக்கு ஒரு நெத்தியடி மாயா அடிச்சு விட்டது மாதிரி இருக்குது. அதோட பார்த்தோம்னா சந்தேகமே இல்லை, புவனேஸ்வரி தான் ஆட்களை செட் பண்ணி பண்ணியிருக்காங்க அப்படின்னு உறுதி பண்ணுறாங்க. அந்த யாரோட பிரேஸ்லெட் அப்படின்னு கண்டுபிடிச்சு சொட்டையும் முறிக்கிறாங்க. நம்ம ரகுராமையும் சீனுவையும் வெளியே கொண்டு வராங்க. மாயா மகாலிங்கம் என்னோட பொண்ணை கொன்னுட்டல அப்படின்னு புவனேஸ்வரி மேலே ஆத்திரப்படுறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டந்தாங்க. நம்ம ரகுராமை கோர்ட்டில் கொண்டு போகிறாங்க. சீனுவையும் ரகுராமையும் எப்படியாவது பெரியப்பாயை மீட்டணும் அப்படின்னு அந்த இடத்துல எஃப்ஐஆர் காப்பியை வாங்கிறதுக்கு நம்ம சிவா கூட மாயா போவாங்க. அப்போ தான் அதுக்குள்ளே ஃபோட்டோஸ் நம்ம சாரு இறக்க நேரம் அவள் கையில் ஒரு பிரேஸ்லெட் எல்லாம் பிடிச்சி வச்சுருக்காங்க. அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்க்குறாங்க. அப்போது இந்த நகை எங்கே இருக்குது அப்படின்னு அதெல்லாம் அப்போ இது யாருக்கு நகை அப்படின்னு விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம மாயா. இப்போ நம்ம கோர்ட்டில் கொண்டு இதை சப்மிட் பண்ணணும். நம்ம பெரியப்பா இந்த தப்பை பண்ணலை அப்படின்னு நிரூபிக்கணும் அப்படின்னு கோர்ட்டுக்கு பறக்கிறாங்க. அங்கே இன்னி வக்கீல் புவனேஸ்வரி லிங்கத்துக்கு செட் பண்ண அந்த வக்கீல் சொல்கிறாங்க, சாரு கையில் லெட்டர் எழுதி வச்சுட்டு செத்துருக்காங்களா, அந்த லெட்டரே சாட்சி. சாருவை ரகுராம் தான் தூண்டியிருக்காரு தற்கொலைக்கு. தன்னை சீனுவை கல்யாணம் பண்ண முடியாது, அவன் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, மாயா வாழ்க்கையில் இருக்கா, அதனால நீ வேற ஆளாக பண்ணிக்க, நீ உனக்கு எவ்வளோ பணமோ காசோ நான் தந்துடுறேன் அப்படின்னு ரகுராம் சொல்லி தற்கொலைக்கு தூண்டியிருக்காரு. கடைசி நேரத்தில் நம்ம சாரு அப்போ நம்மளுக்கும் சீனுக்கும் கல்யாணம் நடக்காதா அப்படின்னு தான் செத்துருக்காங்க அப்படின்னு கொண்டு வராங்க. இதை பார்க்குறாங்க நம்ம மாயா. நம்ம கையில் தான் எவிடன்ஸ் இருக்க அப்படின்னு இது சாரு சாக நேரம் எடுத்துக்க ஃபோட்டோ அப்படின்னு நம்ம ரகுராம் தரப்பு வக்கீல் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பிரேஸ்லெட் சாரு கையில் பிடிச்சிட்டு இருக்குது, ஒரு ஜென்ஸோட பிரேஸ்லெட். கண்டிப்பாக இது யாரோடது அப்படின்னு விசாரிக்கணும். இது தற்கொலை இல்லை, கொலை தான் அப்படின்னு உள்ள கண்ணோட்டத்தில் நாங்கள் சொல்கிறோம். இது கொலை தான், யாரோ அடித்து கொன்று தான் சாருவை இங்கே தொங்க போட்டிருக்காங்க அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. புவனேஸ்வரி அப்படியே ஆடி போய் நிற்கிறாங்க. இங்கேயும் மாயா கண்டுபிடிச்சிருவாளோ, நம்மளை உள்ளுக்க தள்ளிடுவாளோ அப்படின்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் நடக்க விடாமல் பார்த்துக்கிடலாம். ஆனால் இந்த இடத்துல நம்ம ரகுராம உள்ளத்தொல்லது உறுதி தான் அப்படின்னு அந்த இடத்துல நிற்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு ஒரு வாரம் டைம் தாங்க, நாங்கள் நிச்சயமாக அந்த கொலையாளியை கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னு மாயா தரப்பில் வக்கீல் கேட்குறாங்க. இதை கேட்ட உடனே சரி, நான் ஒரு வாரம் டைம் தரேன், அதுக்குள்ளே நீங்கள் நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம ரகுராமுக்கே நம்பிக்கை கொடுக்குறாங்க. பெரியப்பா நீங்கள் கவலைப்படுறாருங்க, கண்டிப்பாக இது ஒரு கொலை தான். ஏன்னா சாரு ஒரு ஜென்ஸு பிரேஸ்லெட்டை கையில் பிடிச்சி வச்சுருக்கா. அப்போனா அந்த ஆள் தான் நம்ம சாருவை கொன்று இருக்கணும். அது யார், அந்த மர்ம நபர் யார் அப்படின்னு கண்டுபிடிக்க நிச்சயமாக இது புவனேஸ்வரியோட திட்டம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். உங்களை உள்ளுக்கத்தில் தான் புவனேஸ்வரி சாருவை பகடக்காயை யூஸ் பண்ணி கொலை செய்திருக்கா அப்படின்னு அந்த இடத்துல சொல்லுனேன்னா நம்ம ரகுராம் சொல்கிறாங்க, மாயா நீ சொல்லதெல்லாம் உண்மைனா நான் முக்கிய குற்றவாளியை விட போகிறது இல்லை அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. சாரு சாவுக்கு நீதி கிடைச்சே ஆகணும் அப்படின்னு கொந்தளிக்கிறாங்க நம்ம ரகுராம். இந்த சைடு பார்த்தா மகாலிங்கம் ஒருவேளை என் பொண்ணை வேணும்னே யாரும் கொலை பண்ணியிருக்கலாமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. புவனேஸ்வரி பார்க்குறாங்க, இந்த மகாலிங்கம் கொலை தான் பண்ணியிருப்பாங்க, ரகுராம் எந்த தப்பும் பண்ணலை அப்படின்னு சொல்லிடக்கூடாது அப்படின்னு நம்ம மகாலிங்கத்துக்கிட்ட பேச்சுவார்த்தை கொடுக்குறாங்க. அதெல்லாம் மாய எல்லாம் வேணும்னு திசை திருப்பதுக்கு பண்ணினது. கண்டிப்பாக உன் பொண்ணு தற்கொலை தான், நம்ம ரகுராம் தூண்டுதலில் தற்கொலை தான் செய்திருக்கா. லிங்கம் நீ மனசை போட்டு குழப்பிக்கிட்டு கிடக்கார அப்படின்னு அந்த இடத்துல சொல்லுறாங்க.
இருந்தாலும் நம்ம வந்து மகாலிங்கத்துக்கு ஒரு பயங்கரமான டவுட்டு வருது. நம்ம பொண்ணு வந்து கொலை பண்ணியிருப்பானா, கண்டிப்பா அந்த எதிரிய நம்ம விட போறதில்ல அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கொந்தளிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதோட பார்த்தோம்னா, ஜானகி அம்மாட்ட வந்து கொடுக்க சொல்றாங்க. பெரியம்மா நீங்க கவலைப்படாதுங்க. பெரியப்பா எந்த தப்பும் பண்ணல அப்படின்னு வந்து நிரூபிக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. அவங்க எந்த தப்புமே பண்ணல. சீனுவும் வெளியே கொண்டு வருவேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இப்பந்தான் மருமக வந்து தன்னோட மகனை வந்து மீட்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு வந்து பத்மா வந்து எப்படியாவது இந்த மாயா சொன்னதை செய்திருவா, அதனால நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா வந்து சீனு இந்த தப்பை செய்திருக்க மாட்டா, மாயா தான் இதுல நமக்கு உதவணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம பத்மா வந்து மாயா பக்கமே சாஞ்சிறாங்கன்னு சொல்லலாம். கண்டிப்பா என் பையன் எந்த தப்பும் பண்ணல, அவன் வந்து நம்ம அண்ணனும் வந்து கண்டிப்பா தப்பு பண்ணல, சாருவுக்கு ஏதோ ஒன்று நடந்திருக்கு, அந்த மாயா சொல்லுது கரெக்டு தான், இது வரனா கொலையா கூட்டு கூட இருக்கலாமே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதே நேரத்தில் நம்ம தனா கூட சேர்ந்து மாயா சொல்கிறாங்க, எப்படியாவது வந்து கண்டுபிடிக்கணும், பெரிய பைய வெளியே கொண்டு வரணும், இது ஒரு கொலை தான் தானா, இந்த ப்ரேஸ்லெட் எங்கே வாங்கினது அப்படின்னு வந்து நம்ம பார்க்கணும், அந்த ப்ரேஸ்லெட்டை இப்போ நம்ம போய் கேட்கலாம் அதிகாரிகள்கிட்ட அப்படின்னு வந்து அந்த இடத்துல போய் ப்ரேஸ்லெட்டு சாரு வந்து இறக்க நேரம் எடுத்த ஃபோட்டோ, அவள் கையில் வந்து ப்ரேஸ்லெட் இருந்து அந்த ப்ரேஸ்லெட்டு எங்கே அப்படின்னு வந்து அந்த இடத்துல நகையை வந்து பார்க்குறாங்க. நகையை வந்து எந்த கடையில் வாங்கினது, இதோட யார் எடுத்தாங்க அப்படின்னு உள்ள அந்த டீட்டெயில் எல்லாம் வாங்குறாங்க. அதோட பார்த்தோன்னா அப்போ இந்த நபரை வந்து எதுக்காக வந்து சாருவை கொல்லணும், அவளுக்கு சாருக்கும் இவருக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு வந்து பார்க்க நேரம் தான் அது வந்து ஒரு அடியாள் அப்படின்னு வந்து கண்டுபிடிக்காங்க. நிச்சயமாக வந்து இது புவனேஸ்வரி தூண்டுதலால் தான் இந்த நபர் வந்து செய்திருக்க வாய்ப்பு இருக்குது. இவரை பிடிச்சி சொட்டையை முடிச்சா உண்மை தானா வரும் அப்படின்னு வந்து மாயா வந்து களம் இறங்குறாங்க. புவனேஸ்வரி அதுக்கடையில் வந்து எதையாவது திருப்பி எடுத்து போட்டு இது வந்து தற்கொலை தான் அப்படின்னு வந்து முடிவாக்கி ஜெயிச்சிடலான்னு பார்த்தா, ரகுராம பெருமண்டா உள்ள தள்ளிடலான்னு பார்த்தா, இந்த மாயா அதை நோண்டி நொங்கெடுக்க ஆரம்பிச்சிட்டாலே இது நம்மளுக்கே ஆபத்தாக வந்துடக்கூடாது அப்படின்னு வந்து அந்த கொலையாளிகிட்ட, நீ வெளிநாடு பேர் ஃபாரின் பேர் இங்கே இருக்காந்தா, இங்கே இருந்தால் ஒன்னால் நாங்கள் சிக்கிக்கிடுவோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லி ரெடி பண்ணுறாங்க. அந்த ஆள் வெளிநாடு கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம மாயா அதிகாரிகளோட பிறப்பே இவன் தான் உண்மையான குற்றவாளி, இவனோட பிரேஸ்லெட்டு தான் அது அப்படின்னு வந்து அந்த இடத்துல நிரூபித்து அதை வந்து அப்படியே வந்து கையோடு அந்த ஆளை கூண்டோடு கொண்டு வராங்க. அப்போ தான் அந்த ஆள் வந்து சொல்கிறாங்க, நான் வந்து சாதாரண ஒரு அடியாள் தான், ஆனால் என்ன கொலை செய்ய சார்வை கொலை செய்ய வந்து சொன்னதே வந்து புவனேஸ்வரி அம்மா தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் மகாலிங்கம் அப்படியே ஆடி போகிறாங்க. நம்மளுக்கு நன்மை செய்யற மாதிரி நின்றுட்டு இவ்வளோ பெரிய துரோகத்தை இந்த புவனேஸ்வரியால் எப்படி பண்ண முடிஞ்சு, என் பொண்ணு ஒத்தைக்கு ஒரு பொண்ணாக வளர்த்தேன், என் பொண்ணையே இவள் கொலை செய்திருக்கானா, இவளுக்கு சாவே என் கையால் தான், இப்போ ரகுராம் இவளுக்கு எதிரி இல்லை, நான் தான் எதிரி அப்படின்னு வந்து அந்த இடத்துல கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம மகாலிங்கம்.